2008க்கு வந்த ஹீரோ உயிரோட இருக்காருன்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்க. ஹீரோக்கு ஹீரோயின் யாருன்னே தெரியாம இருந்திருக்கும். அதனாலேயே ஹீரோ கிட்ட ஃப்ரெண்டாக ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ பெருசா அதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி தெரியல. ஃபியூச்சர்ல இருந்து வந்தனால நடக்க போற எல்லாமே ஹீரோயினுக்கு தெரியும். என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் அது டைரக்டா யாராவது கிட்ட சொல்லும் போது யாருக்கும் எதுவும் கேட்காது. எல்லாமே சுத்தி ஃப்ரீஸ் ஆயிடும். ஃபியூச்சர்ல ஹீரோக்கு ஸ்விம்மிங் போகிறதுனால ஷோல்டர்ல பெரிய பிரச்சனையாக போகுது. அதனால அடுத்த வர காம்படிஷனுக்கு போக வேணான்னு ஹீரோயின் இன்டைரக்டா வார்ன் பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோ கேட்கற மாதிரியே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல நீ யாருன்னே தெரியாது, சடனா என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, என் வாழ்க்கையில இனிமேல் வராதுன்னு கோவமா திட்டிட்டு போயிட. போச்சு எல்லாம் முடிஞ்சதுன்னு பார்த்தா இவ்வளவு நாள் ஹீரோயினுக்கு தான் ஹீரோ மேல கிரஷ் இருந்த மாதிரி இருக்கும். ஆனா ஹீரோயினுக்கு ஹீரோவை பத்தி தெரியறதுக்கு முன்னாடியே ஹீரோக்கு ஹீரோயின் மேல ஒரு கிரஷ். எப்படின்னா ஹீரோயின் வீட்டுக்கு எதிர்த்த வீடு தான் ஹீரோட வீடு. ஒரு நாள் ஹீரோயின் வீட்டுக்கு வர வேண்டிய கொரியர் மாறி போய் அவரோட வீட்டுக்கு வந்துட. அதை எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது கொரியர் மேன் ஹீரோயின் தப்பா நினைச்சிருப்பாங்க. ஹீரோ கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. மழை வந்துட்டு இருந்ததுனால ஹீரோக்கு கொடையெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த மலையில ஹீரோயினை முதல் டைம் பார்த்த ஹீரோ அப்பவே பிளாட். ஆனா இன்னிதான் கதையே இருக்கு. பை.